விஜயகாந்த் பத்தி எப்பயுமே புகழ்ந்துகிட்டே இருக்காங்களே, இதெல்லாம் உண்மைதானா? சினிமாவில் இருக்கவங்களும் அரசியல்ல இருக்கவங்களும் தன்னுடைய அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக ஐடி விங்க் எல்லாம் வச்சுக்கிட்டு ப்ரொமோட் பண்றாங்களே, அந்த மாதிரி இவர் ஏதும் பண்றாரா அப்படின்னு நான் தேடி பார்த்ததுல விஜயகாந்தை பத்தி நான் தெரிந்து கொண்ட விஷயம் அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள். இந்த மனிதன் இவ்வளவு உயரத்துல இத்தனை கோடிக்கணக்கான மக்களால் விரும்பப்படுறதுக்கு இத்தனை தகுதியான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். விஜயகாந்த் அவர்களை ஷூட்டிங்லயும் சரி, தன்னை தேடி வர்ற ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செய்யற சின்ன சின்ன விஷயங்களை கூட அவ்வளவு அன்பு இருக்கிறது. அப்படி விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில செஞ்ச சின்ன சின்ன அற்புதமான விஷயங்களை, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை, அவருடைய வாழ்க்கையை பத்தி மற்றவங்க பதிவு பண்ணது அப்படின்னு ஒரு 25 விஷயங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். நான் உங்கள் MC பிரகாஷ். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் ரொம்பவும் நெகிழ்ந்து போன ஒரு சம்பவம் இது. சமயம் குஜராத் பூகம்பம் நடந்த சமயத்துல விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கிறாரு. நிவாரண நிதி திரட்டுவதற்காக மதுரையில் நட்சத்திர கலை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டு சென்னைக்கு கிளம்பியிருக்காங்க. கலந்து கொண்ட நடிகர் நடிகைகள் எல்லாம் பயணத்தின் பொருட்டு சிறப்பு ரயில் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சி குளறுபடி ஆனதால அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியாம போகுது. அவசரமா அவங்களை எல்லாம் ட்ரெயின்ல ஏற்ற வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு. ஆனா இது எதுவும் விஜயகாந்த் அவர்களுக்கு தெரியாதாம். ரயில் கிளம்பிய சில நிமிடங்கள்ல எல்லோருக்கும் மத்தியில விஜயகாந்த் வந்து எல்லாரும் வந்துட்டாங்களா, யாராவது வராம இருக்காங்களா அப்படின்னு பார்த்திருக்காரு. ஆனா வந்திருந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் முகத்தையும் எல்லாம் பார்க்கும்போது பசியோடு இருந்த களைப்பு அவங்க முகத்தை பார்த்த உடனே கேப்டனுக்கு தெரிய வந்து விட்டதாம். ஐயோ, நம்மளை நம்பி வந்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் இப்படி பசியும் பட்டினியுமா இருக்காங்களே அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரயில் ஜன்னல் வழியா வெளியே பார்த்திருக்கிறார். மதுரை திண்டுக்கல் சாலை ஓரத்துல அங்கங்க தள்ளுவண்டி இரவு உணவு வியாபாரம் நடத்திட்டு இருக்கிறத பார்த்த விஜயகாந்த் அவர்கள் யோசிக்காம ரயிலோட அவசர சங்கிலியை பிடிச்சு இழுத்து ரயிலை நிறுத்தி இருக்கிறாரு. ரயில் நின்ன உடனே இறங்கி தள்ளுவண்டி கடைகளை நோக்கி ஓடி இருக்கிறார். கேப்டனை பார்த்த சந்தோஷத்துல கடை முதலாளிகள் எல்லாம் சத்தம் போட்டு இருக்காங்க. அவங்கள அமைதிப்படுத்திய கேப்டன் அங்கே போய், என்ன நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. மண்ணின் மைந்தன் நீங்க, உங்களை போய் நம்பாம இருப்போமா அப்படின்னு கடை உரிமையாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. உடனே கேப்டன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இங்க இருக்கிற எல்லா தள்ளுவண்டியில இருக்கிற உணவு பாத்திரங்களை அப்படியே ட்ரெயின்ல ஏத்துங்க, குழம்பு இட்லி எல்லாத்தையும் ஏத்துங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு என்னோட மதுரை வீட்டுக்கு போய் நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ அதுக்கான பணத்தை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு கேப்டன் அவர்கள் கடைக்காரங்கள்ட்ட சொல்லியிருக்காரு. உடனே அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த கடையோட மொத்தமும் உங்களுடைய இதுதான், இதுல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு கடை ஓனர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கேப்டன் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மொத்த பாத்திரங்களையும் இட்லி தோசை பரோட்டா பூரி சப்பாத்தி வடை பஜ்ஜி இப்படி எல்லாத்தையும் ஆளுக்குன்னா கையில எடுத்துக்கிட்டு ஓடி போய் ரயில்ல ஏறி இருக்காங்க. நடிகர் நடிகைகள் எல்லாருக்கும் உணவு கொடுத்திருக்கிறாங்க. ரயில தகுந்த காரணம் இல்லாம அவசர சங்கிலியை கொண்டு நிறுத்தினா அது அபராதத்துக்கு உள்ள ஒரு குற்றம். உதவி செயல் ஓட்டுநர் அங்க வந்திருக்கிறாரு. நடந்த சம்பவங்களை நேர்ல பார்த்துட்டு அபராதம் ஏதும் விதிக்காம கேப்டனுக்கு அறிவுரை மட்டும் சொல்லிட்டு ரயிலை இயக்க போய் இருக்கிறாரு. மறுநாள் கேப்டன் வீட்டுக்கு சென்ற தள்ளுவண்டி கடை முதலாளிகளுக்கு முதல்ல விருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் அவருடைய வீட்டின் வரவேற்பு அறைக்கு வர வச்சு அவங்களுக்கு மரியாதை பண்ணி அவருடைய கணக்கு பில்லை அவங்க சொன்ன தொகையை விட 3 மடங்கு அதிக பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. தள்ளுவண்டி முதலாளிகள் எல்லாம் மகிழ்ச்சியால திக்குமுக்காடி போயிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆக்ஷன் சென்டிமெண்ட் இப்படி பலவிதமான படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அவருடைய சம்பளத்தை பத்தி எப்பயுமே கவலைப்பட மாட்டாராம். படம் வெற்றி பெற்ற பிறகு அவர் சம்பளம் வாங்குவாராம். ஒருவேளை படம் தோல்வி அடைஞ்சா பேசி சம்பளத்தை விட குறைவாக கொடுத்தாலும் அவர் வாங்கி கொண்டு ஒன்னும் சொல்லாம போயிடுவாராம். அவருடைய நண்பர்களின் படங்கள்ல கெஸ்ட் ரோல் அல்லது சப்போர்ட்டிங் கேரக்டர் இப்படி ஏதாவது நடிக்கிறதுக்கு ஒருபோதும் அவர் சம்பளம் வாங்கியதே இல்லைன்னு சொல்றாங்க. சினிமாவில் பிஸியா இருந்த காலங்கள்ல ஓய்வே இல்லாம 3 ஷிஃப்டா கூட விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. ஒரே சமயத்துல பல படங்கள்ல அவர் நடிச்சிட்டு வந்திருக்காரு. இவரால
ஒரு படம் கூட ஷூட்டிங் நின்னதாவோ தாமதமானதாவோ கடைசி வரைக்கும் இருந்ததே கிடையாதாம். மிகவும் தன்மையான இறக்க குணம் கொண்ட நடிகர்னு பேர் வாங்கியவர் தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள். பல திறமையான நடிகர்களை அறிமுகம் செய்து வைத்தவர் என்ற பெயரை வாங்கியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மன்சூர் அலிகான், சரத்குமார், அருண் பாண்டியன் உள்ளிட்ட பல பெரிய நடிகர்களை சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் என்ற பெருமையை பெற்றவர் தான் விஜயகாந்த் அவர்கள். இவங்களோட இணைஞ்சி நடிக்கிறது மட்டும் இல்லாம சினிமாவை தாண்டி நட்பையும் தொடரக்கூடியவர் தான் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் பீக்கில் இருந்த காலத்துல இவருடன் நடித்து கொண்டிருந்த பல பெரிய நடிகர்களின் 100வது படங்கள் படு தோல்வியை தான் சந்தித்திருந்தது. ரஜினியின் ராகவேந்திரா, கமலின் ராஜபார்வை ஆகியன தோல்வியடைந்த நிலையில் விஜயகாந்தோடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் பல சென்டர்கள்ல 100 நாட்களை தாண்டி ஓடி சாதனை படைச்சது. இந்த படம் விஜயகாந்துக்கு பிரம்மாண்டமான வெற்றியை மட்டும் அல்ல, மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையும் பெற்று தந்தது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த அளவு வளர்ச்சி பெற்றதற்கு அதுக்கு முக்கிய காரணமே விஜயகாந்த் தான். நீண்ட காலம் நடிகர் சங்க தலைவராக இவர் இருந்திருக்கிறார். அந்த சமயத்துல சங்கத்துல நிதி திரட்ட பல ஸ்டார் நைட் நிகழ்ச்சிகளை நடத்தி முதல் வாய்ப்பை ஏற்படுத்தியவர் இவர்தான். நலிவடைந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் திட்டத்தை கொண்டு வந்தவரும் இவர்தான். வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்ட பல நடிகர் நடிகைகளுக்கு உதவி செய்து ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல தலைவருக்கு உதாரணமாக விளங்கியவர் கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல நடிகர் என்றதை தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு 100% சொல்லலாம். ஏன்னா தன்னோட படப்பிடிப்புல தான் என்ன உணவு சாப்பிட்றானோ அதே உணவு தான் மற்ற எல்லா கலைஞர்களும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சது மட்டும் இல்லாம அதை செயல்படுத்தி காட்டியவரும் கேப்டன் அவர்கள். தன்னிடம் உதவி கேட்பவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாராம் விஜயகாந்த். ஆனா படப்பிடிப்பு நடக்கிற சில சமயத்துல எப்படி ஒருத்த உதவி கேட்கறது அப்படின்னு நினைச்சு தயங்கி தயங்கி நிற்பாங்களாம். அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சு விடுவாராம் கேப்டன் அவர்கள். அவர்களை அழைத்து சீட்டுக்கட்டு விளையாடலாம் வாங்க அப்படின்னு ஒன்றாக அமர்ந்து விளையாட்டுல தோற்று போவது போல நடித்து அவர்களே காசை சம்பாதித்தது போல அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அனுப்புவாராம். இன்றைக்கு தளபதி அப்படின்னு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் நடிகர் விஜயின் திரை வாழ்க்கையில் ஒரு முக்கிய ஏணியாக இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள். ஏ சந்திரசேகர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த நாளைய தீர்ப்பு திரைப்படம் ஒரு படுதோல்வி படம். இதனால அடுத்த படத்துல ஒரு பெரிய நடிகர்களுடன் தான் தன் மகனை நடிக்க வைக்கணும், அப்போதுதான் விஜய்க்கு நல்ல பிரபலம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைத்திருக்கிறார். 2 மாபெரும் நடிகர்களை சந்தித்து தன் மகனுடன் ஒரு படம் நடித்து தாருங்கள் அப்படின்னு கேட்டாராம் சந்திரசேகர். ஆனா அவர்கள் அதனை மறுத்து இருக்கிறார்கள். அதன் பின்புதான் விஜயகாந்திடம் உதவி கேட்டிருக்கிறார். உடனடியாக அந்த படத்துல கதையை கூட கேட்காம எஸ் சந்திரசேகருக்காக நடிக்க ஒப்புக்கொண்டார் விஜயகாந்த். அன்றைய காலகட்டத்துல விஜய்க்கு ஒரு நல்ல பிரபலம் உண்டாக்க முக்கிய காரணமாக இருந்தது விஜயகாந்த் மட்டும்தான்னு சொல்றாங்க. காஸ்டியூம் டிசைனர் ஒருவர் தங்களுடைய யூனியன் கட்டடத்தை கட்டுறதுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுது அப்படின்னு விஜயகாந்த் கிட்ட உதவி கேட்டாராம். இன்னும் எங்களுக்கு இவ்வளவு தொகை தேவைங்க அப்படின்னு ஒரு கணக்கு புத்தகத்தை விஜயகாந்த் கிட்ட கொடுத்திருக்கிறார். இதுல ஏதாவது கொஞ்சம் நீங்க கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு அவர் கேட்டு இருக்கிறாரு. அந்த புத்தகத்தை வாங்கிய விஜயகாந்த் அவங்க சங்க கட்டடம் கட்டுறதுக்கு தேவையான பெரிய தொகையும் மொத்தமும் நானே தரேன், நீங்க யார்கிட்டையும் போய் நிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா கூறி மொத்த பணத்தையும் அவரே கொடுத்து அனுப்புனாராம். கேப்டன் விஜயகாந்தை பத்தி அவர் மது அருந்தி விட்டு வந்துதான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு, பொதுக்கூட்டங்களுக்கு போய் பேசுறாரு அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டு நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல அதற்கு முன்பாகவே 5-6 வருடங்களுக்கு முன்பாகவே சுத்தமாக மது அருந்துவதை அவர் நிறுத்திவிட்டாராம். விஜயகாந்த் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல ஏழைகளின் பசி உணர்ந்த தலைவராக இருந்திருக்கிறார். விஜயகாந்த் அவர்களை எப்போது யார் பார்க்க போனாலும் முதல்ல அவர் கேட்கிற கேள்வி சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான். தன்னை பார்க்க வரும் எல்லோர்கிட்டையும் இதே போன்ற பரிவை காட்டக்கூடியவர். அவங்க ஏழை பணக்காரங்க தன்னுடைய ரசிகர்களா அப்படின்னு எதையுமே பார்க்க மாட்டாராம். வேடிக்கை பார்க்க வந்தவங்களா இருந்தா கூட சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாராம். குறைந்தபட்சம் தன்னுடைய வீட்டுல ஒரு 100 பேருக்காவது தினமும் சாப்பாடு போடணும்
அப்படின்னு நினைப்பாராம். சாப்பிடக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா, என்னடா எண்ணிக்கை, 100 பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியலையே அப்படின்னு உண்மையாகவே வருத்தப்பட்டு சொல்லுவாராம். விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய டெக்னாலஜி நாலேஜ் கொண்டவராம். தன்னுடைய ஐபோன் உதவியை கொண்டு கட்சியின் நிர்வாகத்தை திறம்பட நடத்த தெரிந்தவர். தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட இருந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய அளவிற்கு உலகத்தரமான தொழில்நுட்ப அறிவு உள்ளவராம். விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய வீடு, கட்சி அலுவலகம் இப்படி மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். அவரு தன்னுடைய நேரத்தை ஒரு நிமிஷம் கூட வீணாக விரயம் செய்யவே மாட்டாராம். அவர் தன்மேலும் கடவுள் மேலும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் விஜயகாந்த் அவர்கள். எதுவாக இருந்தாலும் சொந்தமாகவே முடிவெடுக்கக்கூடியவர். இவரை யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுடைய முடிவை இவர் மேல திணிக்கவே முடியாதாம். அது அவங்க மனைவியா இருந்தாலும் சரி, அவங்க மச்சானா இருந்தாலும் சரி, கேப்டனை நிர்பந்தம் செய்யவே முடியாதாம். மற்ற தலைவர்களை போல குறிப்பு எடுத்து வைத்துக் கொண்டு பேச தெரியாதவர் கேப்டன். மனதில் பட்டதை அப்படியே பேசக்கூடியவராகவும் மிகவும் ஆழமாக யோசிக்கக்கூடியவரும், ரொம்ப ரொம்ப யதார்த்தவாதி, வெள்ளந்தி. ஆனா அதற்கு நேர் எதிராக மிகப்பெரிய தைரியமாக இருந்தவர். ஒரு முடிவு எடுத்துட்டார்னா அந்த முடிவிலிருந்து பின்வாங்கவே மாட்டாராம். தன்னுடைய பசங்க மேலையும் மன்றத்தின் மீதும் கொள்ளை பாசம் வைத்திருந்தாராம். தன்னை நம்பியவர்களை கடைசி வரை காப்பாற்றணும் அப்படின்னு அவரு மனசார நினைப்பாராம். தன்னுடைய முதுகில் குத்தியவர்களை பத்தி அறவே பேச மறுப்பாராம். அவங்க ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்கள பத்தி பேச வேணாம் அப்படின்னு அதை தவிர்த்து விடுவாராம். விஜயகாந்த் அவர்களுக்கு முதல் மெகா ஹிட் படமான சட்டம் ஒரு இருட்டரை, இந்த படத்தை எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துட்டு விஜயகாந்தை பத்தி அன்னைக்கே கணிச்சிருக்கிறார். அந்த விஷயத்தை பார்க்கலாம். அந்த காலகட்டத்துல சேட்டலைட் சேனல்களே எல்லாம் கிடையாது. அப்படிங்கிறதால தொலைக்காட்சினாலே தூர்தர்ஷன் சேனல் மட்டும்தான். அதுல ஒளிபரப்பாகக்கூடிய ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சி மொத்தம் 7 பாடல்கள் ஓடுமா. அது ஒளிபரப்பாகும் போது தெருவுல ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்களாம். எல்லாருமே டிவிக்கு முன்னாடி தான் இருப்பாங்களாம். இப்போது எம்ஜிஆர் நினைவு இல்லமாக இருக்கக்கூடிய அந்த இடம்தான் எம்ஜிஆருடைய ஆபீஸாக இருந்திருக்கிறது. கோட்டையில் முதல்வர் பணிகளை முடிச்சிட்டு சாயங்கால நேரம் அலுவலகத்திற்கு வருவாராம். அந்த காலகட்டத்துல சுபாஷ் சந்திரன் அப்படிங்கிற பிரபல புகைப்பட கலைஞராக இருந்திருக்கிறார். அவரது சுபா போட்டோ சர்வீஸ் நிறுவனம் மூலமாகத்தான் அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்களின் புகைப்படங்கள் பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்குமா. அப்படி ஒரு நாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆபீஸ்க்கு வந்திருக்கிறார். ஒளியும் ஒளியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. சட்டம் ஒரு இருட்டரை என்ற படத்தில் இடம்பெற்றுள்ள தனிமையிலே ஒரு ராகம் பாடலை ஒளியும் ஒளியும்ல பார்த்ததாகவும், அதுல விஜயகாந்த் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறதாகவும் எம்ஜிஆர் அவர்கள் கூறியிருக்கிறார். பையனுக்கு நடிகருக்கான அத்தனை அம்சமும் இருக்குது, எதிர்காலத்துல பெரிய நடிகரா வருவான் பாருங்க அப்படின்னு சுபா கிட்ட கூறியிருக்கிறார். பின்பு இந்த தகவலை விஜயகாந்தின் நெருங்கிய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் இந்த விஷயத்த விஜயகாந்த் கிட்ட சொல்லும் போது இப்ராஹிம் ராவுத்தரோட கண்கள்ல கண்ணீரே வந்திருக்கிறது. ஏன்னா திரையுலக ஜாம்பவானாக இருக்கக்கூடிய எம்ஜிஆரே சொன்னது ஆனந்த கண்ணீரே வந்ததாம். எம்ஜிஆர் சொன்னது போல அடுத்த 25 ஆண்டுகள்ல விஜயகாந்த் இந்த தமிழ் சினிமா துறையின் உச்ச நட்சத்திரமாக மாறினார் விஜயகாந்த் அவர்கள். 1998ஆம் ஆண்டு கோகோகோலா நிறுவனம் தனது விளம்பர படத்துல நடிக்க வைப்பதற்காக விஜயகாந்த் அவர்களை அணுகியிருக்கிறாங்க. 1 கோடி ரூபா சம்பளம் தரோம், எங்களுடைய விளம்பர படத்துல நீங்க நடிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, அதனால நீங்க நடிச்சா உங்க ஃபேன்ஸ் எல்லாரும் அதை வாங்கி குடிப்பாங்க, எங்களுக்கும் நிறைய பிஸ்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 கோடி சம்பளம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய சம்பளமா இருந்திருக்கு. இப்ப அதை பல கோடிக்கு சமமாக இருக்கக்கூடியது. விஜயகாந்த் அவர்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு அந்த நிறுவனத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நான் உங்க கோகோகோலா கம்பெனி குளிர்பான விளம்பரத்தில் நடிச்சா என்னுடைய ரசிகர்களும் தமிழக மக்களும் வாங்கி குடிப்பாங்க, இதனால பாதிக்கப்பட போறது என்னுடைய தமிழ் மக்கள் தான். ஏன்னா தமிழகத்துல உள்ள சின்ன சின்ன குளிர்பான நிறுவனங்கள் நிறைய இருக்குது. நான் உங்க குளிர்பானத்துல நடிச்சா கண்டிப்பா சின்ன சின்ன குளிர்பான நிறுவனங்கள் எல்லாம் கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. அதனால எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என் தமிழ்நாடும் தமிழக மக்களும் தான் முக்கியம். என்னால தமிழக நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னா அந்த விளம்பர படங்கள்ல கண்டிப்பா நான் நடிக்கவே மாட்டேன். நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும்
நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் அந்த நிறுவனத்தை திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார். இன்றைக்கு பணத்திற்காக நடிகர்கள் பல விளம்பரத்துல நடிக்கிறாங்க. ஆனா பணத்தை விட தமிழக மக்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கூறிய ஒரே மனிதன் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்ணாலும், எந்த பிரச்சாரத்துக்கு போனாலும், அந்த மீட்டிங் முடியும் போது தொண்டர்கள் எல்லாம் கலைந்து வீட்டுக்கு போகும்போது இவர் மைக்கில் கத்திக்கிட்டே இருப்பாரு. எல்லாரும் வீட்டுக்கு போய் சேரணும், எங்கேயும் நிற்க கூடாது, நேரா வீட்டுக்கு போயிடணும், வீட்டுக்கு போனதும் எனக்கு எல்லாரும் கண்டிப்பா கால் பண்ணி பேசுங்க, அப்படி பேசலைனாக்கா நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய அப்பா அம்மாக்கும் கண்டிப்பா கால் பண்ணி நான் கேட்பேன் அப்படின்னு மைக்கில் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு. இதை கேட்கக்கூடிய எல்லா ரசிகர்களும் ஆர்ப்பரிப்பாங்க, இப்படி ஒரு தலைவனா அப்படின்னு. கேப்டன் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த நேரத்துல எல்லா ரசிகர்களுடைய வேண்டுதலும், தமிழக மக்களுடைய வேண்டுதலும், நீங்க சீக்கிரம் வீடு திரும்பணும், நீங்க வீட்டுக்கு திரும்பலன்னா நாங்க உங்களை ஹாஸ்பிட்டல்ல வந்து கண்டிப்பா பார்ப்போம் அப்படின்னு எல்லோருடைய மனதிலும் அந்த எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருந்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி படிச்சாலும் கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவ்வளவு ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு புகழோட உச்சத்துல இருந்தவர் எப்பயும் இப்படி பணிவாகவும் மக்கள் மேலையும் ரசிகர் மேலையும் இவ்வளவு அன்பாக இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கும் போதே விஜயகாந்த் அவர்களின் மேல் மிகப்பெரிய மரியாதையும், அவர் எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தார் அப்படின்னும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. நண்பர்களே, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் MC பிரகாஷ்.